திருப்பரங்குன்றம் தொகுதி 20 ஆண்டுகள் பின்தங்கியுள்ளதாக சிலைமான் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியன் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கல் செய்த அவர் சுலைமான் பகுதியில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்கினார். பெரிய சிலைமான் பகுதியில் கடைக்கடையாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் சின்ன சிலைமான் பகுதியில் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் திராவிட மாடல் ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை திட்டம், நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதல்வர் கொண்டு வந்துள்ளார் என்றார். தொடர்ந்து பேசிய அவர் இப்பகுதியில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பகுதி நேர ரேஷன் கடை கொண்டுவரப்படும் எனவும் மயானம் சீரமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். கடந்த 20 ஆண்டுகளாக அதிமுக இந்த தொகுதியில் ஆதிக்கம் செலுத்துகிறது. ஆனால் மக்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்யாததால் 20 ஆண்டுகள் திருப்பரங்குன்றம் தொகுதி பின்தங்கியுள்ளது என்றார். இந்த பிரச்சார நிகழ்ச்சியில் சிலைமான், புளியங்குளம், பெரியார் நகர், கல்லம்பல், விரதனூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுசா பாக்குறாள்கிட்ட பேசுற மாதிரி இல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக